ஹாய்ங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க வந்திருக்கிற வீடு இதுதாங்க. அந்த வீட்டு முன்னாடி நின்று தான் இப்போ நம்ம அந்த வீடியோ எடுத்துகிட்ருக்கோம். இது அமைஞ்சிருக்கிற இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரவணம்பட்டியிலேருந்து கோயில்பாளையம் போகிற வழியில் கோட்டைப்பாளையத்துக்கு பக்கத்தில் வையம்பாளையத்துக்கு நியர்பை கொண்டையம்பாளையம் அப்படிங்கிற இடத்துல அமைஞ்சிருக்குங்க. பக்கத்தில் நிறையா காலேஜ் இருக்குது. ரங்கநாதர் காலேஜ் இருக்குது, ஏசியன் காலேஜ் இருக்குது, கேஜி காலேஜ் இருக்குது. காலேஜுக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்குங்க. இது ஒரு கேட்டட் கம்யூனிட்டி தான். சுற்றி காம்பவுண்ட் வால்வு பிடிச்சி ஒரு பாதுகாப்பான சூழ்நிலையில் தான் இந்த வீடு அமைஞ்சிருக்கு. ரொம்பவும் காற்றோட்டமான சூழ்நிலையாகவும் இருக்குங்க. சுற்றி ரொம்ப இயற்கை காற்றை சுவாசிக்கிற மாதிரியும் தண்ணி ரொம்ப நல்லா இருக்குது. தண்ணி மட்டும் போர் வாட்டர் மட்டும் கொஞ்சம் சவட தண்ணிங்கிறாங்க. ஆனால் உள்ளுக்க கார்ப்பரேஷன் வாட்டரும் வந்துட்டுருக்கு. நம்ம வீட்டு வரி தண்ணி வரி போட்டதுக்கு பின்னாடி அதை எடுத்துக்கிற முடியும். இந்த வீடு அமைஞ்சிருக்கிற திசை அப்படின்னு பார்த்திங்கன்னா வடக்கு திசைங்க. இடத்தோட அளவு அப்படின்னு பார்த்திங்கன்னா 30க்கு 40 அப்படிங்கிற அளவுகளில் 2.25 சென்டில் அமைஞ்சிருக்கு. பில்டிங்கோட அளவு அப்படின்னு பார்த்திங்கன்னா 1750 ஸ்கொயர் ஃபீட் சொல்லியிருக்காங்க. கார் பார்க்கிங் 10க்கு 20 சைஸ்லையும், ஹால் 16க்கு 16 அப்படிங்கிற சைஸ்லையும், கிச்சன் 8க்கு 16 அப்படிங்கிற சைஸ்லையும், பெட்ரூம் 2 பெட்ரூம் 10க்கு 16 10க்கு 16 அட்டாச்சு பாத்ரூமாகவும், ஒரு பெட்ரூம் 8க்கு 16 அப்படிங்கிற அளவுகள்லையும் அமைஞ்சிருக்குங்க. உள்ள எந்த வேலையுமே கிடையாது. எல்லா வேலையுமே பில்டர் கம்ப்ளீட்டாக முடிச்சு வச்சு கொடுத்துருக்குறாங்க. ஃபிட்டிங்ஸ் மட்டும் நீங்கள் அட்வான்ஸ் பண்ண பின்னாடி போட்டு கொடுப்பாங்க. வீடு பார்க்குறக்கே ரொம்ப அழகாக இருக்குங்க. ரொம்ப அருமையான ஏரியாவாகவும் இருக்குது. அதை விட ரொம்ப பாதுகாப்பான ஒரு ஏரியாவும் இருக்குது. சுற்றி காம்பவுண்ட் வால்வு போட்டு பார்க்குறக்கே ரொம்ப பாதுகாப்பாகவும் இருக்குது. 40 அடி ரோட்டு மேலேயே இது அமைஞ்சிருக்கிறது இந்த இடத்தோட தனி சிறப்புங்க. இந்த வீடு வேணுங்கிறவங்க, நேரில் பார்க்கணுங்கிறவங்க, இந்த வீடியோவில் கீழே நான் நம்பர் கொடுத்துட்றேன். அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி டீட்டெயில்ஸ் என்ன அப்படிங்கிறத கேட்டுக்கோங்க. வீடை நேரடியாக பார்க்கணுங்கிறவங்க டைரெக்டாக வீடை விசிட் பண்ணுறதுக்கு அவங்களே கைட் பண்ணுவாங்க. பேஸ்மெண்ட்லேருந்து பார்த்திங்கன்னா வீடோட ஹைட் ரொம்ப நல்லாவே பெருசாக தூக்கியிருக்காங்க. வீட்டோட எலிவேஷன் ரொம்ப அழகாகவும் மாடர்னாகவும் அமைஞ்சிருக்கு. சிம்பிளாகவும் நீட்டாகவும் பார்க்குறக்கு அழகாகவும் இருக்குது. 40 அடி ரோட்டு மேலே வடக்கு பார்த்து அமைஞ்சிருக்கு. பக்கத்தில் வந்ததும் ஒரு தலைவாசலுங்க. இது படி கிரைனட்லேயும், அவுட் சைடில் ஒரு பாத்ரூம் இருக்குங்க. கார் பார்க்கிங்கோட டைல்ஸும் கலரும் ரொம்ப அழகாக இருக்குது. நல்ல தண்ணி தொட்டியும் போரும் இதில் அமைஞ்சிருக்குங்க. இதுதான் கார் பார்க்கிங்கு. எலிவேஷனுக்காக சூஸ் பண்ணியிருக்கிற டைல்ஸும் ரொம்பவே அழகாக இருக்குது. சைடில் இடம் விட்டு தான் கட்டியிருக்காங்க. சுற்றி பில்டிங்கை சுற்றி நம்ம போய்க்கிறது மாதிரி இருக்குது. உள்ளே வரும்போது ஒரு தேக்கில் தலைவாசல் வச்சுருக்காங்க. அதோட டிசைனும் ரொம்ப சிம்பிளாகவும் நீட்டாகவும் பார்க்குறக்கு அழகாக இருக்குது. உள்ளே வந்தோன்னா ஒரு டிவி யூனிட்டு நம்மளை அழகாக வெல்கம் பண்ணுதுங்க. படிக்கு கீழே இருக்கிற ஒரு ஏரியாவை கபோர்டு வச்சு கவர் பண்ணி பார்க்க அழகாக டிசைன் பண்ணியிருக்காங்க. அப்படியே உள்ளே வந்தோன்னா லெஃப்ட் சைடு டைனிங் ஏரியாங்க. இது அப்படியே உள்ளே வரும்போது இது கிச்சனுங்க. பாருங்கள் கிச்சன் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு. கிச்சன்லேயும் கபோர்டு ஒர்க் எல்லாமே பண்ணி பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாகவும் அழகாகவும் பண்ணியிருக்காங்க. அதுக்காக அவங்க சூஸ் பண்ணியிருக்கிற கலரும் ரொம்பவே பிரைட்டாக இருக்குது. கிச்சனுக்கு பக்கத்துலேயே கிழக்கு பார்த்தபடி ஒரு பூஜா யூனிட் வச்சுருக்காங்க. இதுவும் பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்குங்க. அப்படியே லெஃப்ட் சைடு திரும்பினோன்னா இந்த இடத்துல ஒரு பெட்ரூம் இருக்குங்க. பெட்ரூம்க்கு உள்ளேயும் பார்த்திங்கன்னா செல்ஃபும் கபோர்டு ஒர்க்கும் பண்ணியிருக்காங்க. இதுவும் ஒரு மாஸ்டர் பெட்ரூம் தாங்க. இது வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்காகவும் ட்ரெஸ்ஸிங் டேபிள் அது மாதிரி வச்சுக்கிறதுக்காக ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. பாத்ரூம்காக பிளான் பண்ணியிருக்காங்க. அட்வான்ஸ் ஆனதுக்கு பின்னாடி இதில் உள்ள சிங்குகள்லாம் அவங்க ஃபிட் பண்ணி கொடுப்பாங்க. பெட்ரூமோட டோரு ஃபீடிங்குன்னு சொல்லுவாங்க, அந்த மாடலில் கொடுத்துருக்காங்க. பார்க்குறக்கு அது ரொம்பவே அழகாக இருக்குது. ஹாலில் ஃபால் சீலிங் பண்ணியிருக்காங்க. அதுவும் இந்த ஹாலை இன்னும் கொஞ்சம் அழகாக காட்டுது. யூபிஎஸ்சி விண்டோ
ஓப்பன் டோர் வச்சு கொடுத்துருக்குறாங்க. பெரிய சைஸாகவும் கொடுத்துருக்காங்க. அதுவும் இன்னும் வீடை வெளிச்சமாகவும் காற்றோட்டமாகவும் காட்டுது. உள்ளேயே படிக்கட்டு கொடுத்துருக்காங்க. மேலே ஏறினதும் சின்னதாக ஒரு லேண்டிங் ஏரியா கொடுத்துருக்காங்க. டைரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு பெட்ரூம் அமைஞ்சிருக்குங்க. இதுவும் மாஸ்டர் பெட்ரூம் தான். பாத்ரூமோட டைல்ஸும் அதுக்காக அவங்க சூஸ் பண்ணிருக்க கலருமே ரொம்ப அழகாக இருக்குது. அப்படியே பார்க்கும்போது லெஃப்ட் சைடில் இன்னொரு பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. கீழே உள்ள ரூம் மாதிரியே இதுலேயும் ஒரு கபோர்டு கொடுத்துருக்காங்க. இதுவும் மாஸ்டர் பெட்ரூம் தாங்க. இங்கேயும் அதே மாதிரி ஒரு வாஷிங் மிஷின் வைக்கிற மாதிரியான ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. அட்டாச்டு பாத்ரூமோட பெட்ரூம் டோர்கள் எல்லாமே ஃபீடிங் டோர்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு நேர எதிரிலேயே பார்த்தீங்கன்னா ஒரு பால்கனி கொடுத்துருக்காங்க. பால்கனியிலேருந்து மொட்டை மாடிக்கு போகிறதுக்காக ஒரு ஸ்டெப்ஸும் கொடுத்துருக்காங்க. பால்கனி கொஞ்சம் பெருசாகவே ஸ்பேசியஸாகவே கொடுத்துருக்காங்க. இது எதுக்கு வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். நாற்பது அடி மேலேயே அமைஞ்சிருக்கிறது இதோட பெரிய ப்ளஸ்ஸுங்க. லே அவுட்டுக்குள்ளே நிறையா வீடுகள் இருக்குது. என்ட்ராகிற இடத்துல அதிகமான வீடுகள் இருக்குது. இது கொஞ்சம் தள்ளி இருக்கும். ஆனால் அதுக்காக இது டெட் எண்டும் இல்லை. இதையும் தாண்டி லாஸ்ட்டில் நிறையா வீடுகள் இருக்குங்க. ஒரு பாதுகாப்பான இடம், பசுமையான சூழ்நிலை, பக்கத்தில் காலேஜ். இந்த பில்டிங்க்காக பில்டர் கேட்டிருக்கிற விலை எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 74 லட்ச ரூபா கேட்குறாங்க. இதில் விலை குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு கேட்டிருக்கோம். கண்டிப்பாக குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. லோன் அவங்களே அரேஞ்ச்மெண்ட் பண்ணி கொடுக்குறாங்க. 80 to 90% வரைக்கும் இந்த பில்டிங்க்கு நீங்கள் லோனுக்கு போய்க்கலாம். இந்த கார்ப்பரேஷன் லிமிட்டுக்குள்ளே இந்த ஏரியாவை சேர்த்துட்டதாகவும் சொல்லியிருக்காங்க. சத்தி ரோட்லேருந்து கரெக்டாக 2 கிலோமீட்டர் தூரத்தில் இது அமைஞ்சிருக்கு. நம்ம லே அவுட்டுக்கு வெளியிலேயே ரெகுலராக போய்கிட்டு வர்ற பஸ்ஸு நிற்கிது. பஸ்ஸில் இறங்கினதுமே நீங்கள் உள்ளே வர்ற மாதிரியான ஒரு இடமா தான் இது அமைஞ்சிருக்குங்க. சுற்றி நிறையா வீடுகள் இருக்குது, பக்கத்தில் காலேஜுகள் இருக்குது. உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காகட்டும், காற்றோட்டமான சூழ்நிலைக்காகட்டும் எல்லாத்துக்குமே இது ரொம்ப கரெக்டாக பர்ஃபெக்டாக ஃபிட் ஆகும்னு நான் நினைக்கிறேன். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வீடு தேடிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரியான வீடியோ அடுத்தடுத்து உங்களை வந்து சேரணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. இந்த வாய்ப்புகளை தவறாமல் பயன்படுத்துங்க. இது போன்ற அடுத்த வீடியோவில் மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.